மனிதனான நிகழ்வு, வரலாறு பதிவு செய்துள்ள மாபெரும் நிகழ்வாகும். அதனால்தான் உலக வரலாறே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என பிரிக்கப்படுகின்ற அளவுக்கு வரலாற்றில் இந்நிகழ்வு முக்கியமான ஒன்றாகிவிட்டது. மார்கழி மாதம் பனியின் குளிரில் ஆட்டுத் தொழுவத்தில் மரியாள் இயேசு பாலகனை பெற்றெடுத்தார். இவரின் பிறப்பு மானிடரின் மறுமலர்ச்சிக்கும் நித்திய வாழ்வுக்கும் வழிவகுத்தது. உலக கத்தோலிக்க மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவர்களாக எங்களோட ஆண்டவருடைய பிறப்பு விழா கொண்டாடுகிறோம். இந்த வருடத்தில் 2015 வருடத்தில் எங்களுடைய கிறிஸ்துமஸ் தீம் வந்து கருணை. இயேசு கருணையாக இந்த உலகத்துக்கு பிறந்தார். எங்களோட குடும்பம் எல்லாரோடும் கூட்டி கருணையாக அவங்களோட கருணையை பகிர்ந்து வாழ்வு சொல்லி எங்களை கூப்பிடுகிறார், ஆராதனை பண்ணுகிறார். பாப்பர் பிரான்சிஸ் ஆண்டையை எங்கள் அனைவரும் இந்த வருடத்தில் கருணை வருடமாக அவர் கூப்பிடுகிறார். அதுபோல் நாங்கள் எல்லோரும் எங்களோட மக்களுக்கு, எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு கருணை கடல் போல எங்களோட அன்பை சமாதானத்தை பகிர்ந்து இந்த கிறிஸ்துமஸை நல்லா கொண்டாடுறதுக்கு நான் எல்லோருக்கும் வாழ்த்துகிறேன்.